வணக்கம் குழந்தைகளே, இன்று 2ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தை பார்க்கலாம். கணக்கு பாடத்தில் நாம் சில சிறு செயல்பாடுகளை செய்து பார்க்க இருக்கிறோம். இந்த செயல்பாடுகள் நமக்கு இடமதிப்பை பற்றிய சரியான தெளிவை தரும். பக்கம் 14 எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே அவர்களே கொடுத்துள்ளார்கள். பொருட்கள், பத்துகள், ஒன்றுகள், எண் என கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கே பார்த்தால் ஒவ்வொரு பத்தாக ஒன்றிணைத்திருக்கிறார்கள். அதாவது ஒரு குழுவாக பிரித்திருக்கிறார்கள். 1 10, 2 10, 3 10. இதில் நீங்கள் எண்ணி பார்த்தால் ஒவ்வொன்றிலும் 10 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தனியாக 2 ஒன்றுகள் மட்டும் உள்ளது. 1 2. இங்கே பார்த்தால் இந்த பத்துகளை குறிக்கும் வண்ணம் பத்துகள் என்ற காலத்தில் 3 என எழுதியிருக்கிறார்கள். அதாவது இங்கு 3 பத்துகள் உள்ளன. அதே போல இங்கு 2 ஒன்றுகள் உள்ளதை ஒன்றுகள் இடத்தில் 2 என காட்டியிருக்கிறார்கள். எண் எழுதும் பொழுது 32 3 2 32 என எழுதியிருக்கிறார்கள். இதே போல செயல்பாட்டை தான் நாம் புத்தகத்திலும் செய்ய இருக்கிறோம். இது புத்தகத்தில் அடுத்த பக்கம் உள்ள செயல்பாடு. இதை நாம் செய்யலாம். செய்து பார். பொருட்களை பத்துக்களாகவும் ஒன்றுகளாகவும் பிரித்து எண்களை எழுதுக என கொடுத்துள்ளார்கள். முன்பு பார்த்தது போலவே பொருட்கள், பத்துகள், ஒன்றுகள், எண் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பத்தா இதை பிரிக்கணும். பிரிக்கலாமா? ஃபஸ்ட்டு எண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போது இந்த வரிசையில் மொத்தம் எத்தனை உள்ளது? 10 உள்ளது. அதே போல் 2வது வரிசையிலும் 10, 3வது வரிசையிலும் 10 உள்ளது. அப்போ இங்கே என்ன எழுத வேண்டும்? நாம் 3. இங்கே நாம் 3 எழுத வேண்டும். 3 எழுதிவிட்டோம். அதாவது 3 பத்துகள். 1 2 3 பத்துகள் உள்ளன. 3 எழுதிவிட்டோம். ஒன்றுகள் எத்தனை உள்ளது என்றால் 1 2 3 4. அப்போது இங்கே நாம் 4 எழுத வேண்டும். 4 எழுதிவிட்டோம். இங்கே என்ன எழுதும் பொழுது 34 என எழுதிவிட்டோம். இது சரி. அடுத்ததற்கு போகலாம். இங்கே முதலில் எண்ணிக்கொள்ளலாம். அதே போல தான் பிரிக்க வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு 10ஐ கட்டமிட்டு விட்டோம். அடுத்த 10. இது அடுத்த 10. இப்போ நம்மளுக்கு 1 2 3 4 பத்துகள் உள்ளன. இங்கே எண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது ஒரு 10. அப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 பத்துகள் வருகின்றன. அப்படியானால் இங்கே நாம் என்ன எழுத வேண்டும்? 10 என்ற காலத்தில் 5 பத்துகள் வருகின்றன. அடுத்து ஒன்றுகள் பார்த்தோமானால் 1 2 3 4 5 6 ஒன்றுகள் வருகின்றன. 6 ஒன்றுகள் எழுதி கொள்ளலாம். இங்கே 56 என்று எண் எழுத வேண்டும். மீண்டும் சொல்கிறேன். 1 2 3 4 5 பத்துகள், 6 ஒன்றுகள். இங்கே எண் 56 என எழுதுகிறோம். அடுத்ததுக்கு செல்வோம். இங்கே முதலில் எண்ணிக்கொள்ளலாம். 1 2 3 4 5 6 7 8. ஒரு வரிசையில் 8 உள்ளன. ஆனால் நாம் 10
தனித்தனியாக பிரிக்க வேண்டும் 10 என பிரித்து கொள்ளலாம். இப்படி எண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5. அப்பொழுது முதல் 10ஐ பிரித்து விடலாம். இது 10. அடுத்தது இவை 10. அடுத்து இவை 10. கடைசியிலும் 10 உள்ளது. அப்பொழுது 1 2 3 4 10கள். ஒன்றுகள் எவையும் இல்லை, எனவே 0. இங்கே எழுத வேண்டிய எண் 40. 1 2 3 4 10கள். 4 0 40 எழுதிவிட்டோம். அடுத்தது இங்கே கத்திரிக்கோல். நம்ம டெய்லர் கடையிலெல்லாம் பார்ப்பீங்க, இந்த கத்திரிக்கோல் இருக்குது. இதையும் 10ஆகவும் உதிரிகளாகவும் பிரிக்கலாம். பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாம் 1 2 3 4 5 6 7 8 9 கத்திரிக்கோல் ஒரு வரிசையில் உள்ளது. ஆனால் நாம் ஒரு 10ஆக பிரிக்க வேண்டும். சரி, 10ஆக பிரித்து கொள்ளலாம். இப்பொழுது பிரித்து விட்டோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 கத்திரிக்கோள்கள் பிரித்து விட்டோம். அப்பொழுது இங்கே உள்ளது ஒரு 10. ஒன்றுகள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 ஒன்றுகள் உள்ளன. 8 ஒன்றுகள் எழுதிவிட்டோம். இங்கே 18 எழுத வேண்டும். என்ன எழுதிவிட்டீர்களா? மிக எளிமையாக தான் இருக்கும். இதேபோல் உங்கள் புத்தகத்தில் செய்து இதை பள்ளிக்கு நீங்கள் கொடுத்து அனுப்ப வேண்டும் குழந்தைகளே.